ஹாய் காய்ஸ், சற்று முன் ஆதார் துறையில் மாபெரும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த முறை நீங்கள் விண்ணப்பிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நாம் விண்ணப்பிக்கணும், A to Z வரைக்கும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி கல்வி தகுதியை 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருப்பீங்க, ஆனால் குவாலிஃபிகேஷன் 12th தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,000 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பிக்சடு கிடையாது, ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீண்டும் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். இனி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ கிடைச்சிக்கிற வாய்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணோம், நோட்டிஃபிகேஷன் A to Z வரைக்கும் நாம் பார்க்கலாம் வாங்க. சரி, நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு உங்களுடைய கூகுள் குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஆதார் சூப்பர்வைசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், ஆதாரோடைய வெப்சைட்டு. அதில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம பார்க்கலாம். கேரியர் பேஜில் மேலே டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 23 கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வைஸு. இதில் நம்மளுடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குது, 19வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது தமிழ்நாடு. ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் வேலை உங்களுக்கு 27/12/2025 31/1/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா அப்ளை நவுங்கிறது கொடுத்துக்கலாம். அப்ளை நவுங்கிறது கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடும். நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜாப் 1 இயர் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக 31/1/2026 லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு எங்கெங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, நீலகிரி, விருதுநகர், தமிழ்நாட்டில் 3 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த 3 மாவட்டம் கிடையாதுங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. 1 மந்த்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணப்பிக்கிறீங்களா, அடுத்து 1 மாதம் விட்டு அதுக்கு அடுத்து 1 மாதம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ வரும் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்களும் ஆகலாம். அது கவர்மெண்ட் அவங்க ரெக்குவயர்மெண்ட் எடுத்துட்டாங்களா, மறுபடியும் பல வருஷத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கிடச்சிக்கிற வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் கொடுக்க கிடையாது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மெட்ரிகுலேஷன் 12th முடிச்சுட்டு ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை நான் 10th தான் முடிச்சுக்கிறேன், 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிக்கிறனாலும் 3 இயர்ஸ் நீங்கள் அதுவும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் மேன் பவர் பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி கொடுப்பான்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு முக்கியமானது ஆதாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், சூப்பர்வைசர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுக்கு எங்கே வாங்கணும்னு நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது, ஏஜென்சியில் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துங்க. அப்படியே கீழே வந்துங்களா நம்ம அப்ளை நவுங்கிறது கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்களா அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்குறாங்க. இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பேன் கார்டு இல்லைனா உடனே விண்ணப்பிச்சிங்களா ஒரு 2 or 3 டேஸாக வந்துடும். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 இருக்குது. அடுத்து டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க. மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எந்த ஸ்டேட்டு விண்ணப்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க, நான் வேறு ஸ்டேட்டுக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணால் ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன படிச்சுக்கிறீங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th தான் எலிஜிபிலிட்டி. ஆனால் நான் டிகிரி படிச்சுக்கணும்னா நீங்கள் டிகிரி செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்த ஸ்டேட்ல விண்ணப்பிக்கிறீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்க. அடுத்து ஒன்று பாருங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்ல வசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறோம், தமிழ்நாடு கொடுத்துக்கிறோம். அந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து உங்களுடைய ரெசியூம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெசியூம் அப்லோட் பண்ணிட்டீங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்களா ஆதார் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்களா உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேலா ஃபீமேலாங்கிறது செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்னங்கிறது செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஸா போட்டுங்க. கேப்ஸா போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிறது கொடுத்துருங்க. சப்மிட்டுங்கிறது கொடுத்தீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். அவங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அதுக்கு மேலே அவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா அவங்கள பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு மெயில் மூலிமா இல்லை மொபைல் மூலிமா கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ போனீங்களா போதும். போகும்போது எல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்லேருந்து என்னென்ன இருக்குது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் ஃபோட்டோ, ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்.
இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நீங்க மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.